என்ன வேணாலும் சொல்லலாங்கிறது அதிகார மமதை. நம்ம ஆட்சியில இருக்கிறோம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்கிறது. அப்படி சொன்னா மக்கள் ரசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு கேஹேன்னு இருக்கும். இந்த இன்னைக்கு தூக்கி தூர போட்டாங்களே, மீடியா வலிச்சு இனிமேல் அண்ணாமலைக்கு எவ்வளவு கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்க? அவர் தேசிய செயலாளராகவே ஆகட்டும், தேசிய பொதுச் செயலாளராக கூட ஆகட்டும், அடுத்த தேசிய தலைவர் அவராலாம் கேள்வி கேட்டு நான் கேட்கிறேன், இந்த பிரச்சாரம்லாம் என்னத்துக்கு? இன்னும் அவர் வளர வேண்டிய தூரம், போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு. அண்ணாமலை மாத்தினா பிஜேபி இல்ல, எவ்வளவு பிரச்சாரம் நடந்துச்சு ஒரு 3 நாளா. மாத்த போறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு எந்த தனி மனிதரை நம்பியும் எந்த இயக்கம் இருக்கக்கூடாது. அது அந்த மாதிரி தேசிய கட்சிகள் சொல்றேன். இப்போ சீமானை நம்பிதான் நாம் தமிழர் இருக்கு. பிரேமலதா அந்த இடத்துல எனக்கு இந்த பதவி வேண்டான்ட்டா தேமுதிக யார் நடத்துவா? யாரும் பெருசாலாம் மதிக்க மாட்டாங்க. விஜயகாந்த்ல இருக்கிறத விட கொஞ்சம் குறைச்சுதான் பிரேமலதாக்கு இருக்கும். அவருமே எனக்கு வேண்டாம்னு ஒதுக்குனா அந்த கட்சிக்கு யாரும் இல்லை. தனிநபர் கட்சின்னு அப்படி சொல்லலாம். தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதரை நம்பி அந்த இயக்கம் இயங்காது ஒரு காலத்திலேயே. அதுக்காக ஒருத்தரை வளர விடாம தடுத்ததுனால காங்கிரஸ் படுற பாட்டு இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஒரு மாநிலத்துல யாரையும் வளர விடுறது இல்ல. அதனுடைய பலன் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனா அவர் இல்லைன்னா அந்த கட்சியே இல்லைங்கிற அளவுக்கு பிரச்சாரம் நடந்தது இல்ல. அது அண்ணாமலைக்கு எந்த வகையிலையும் பலன் தராது. அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அதையும் தான் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க மேலிடத்துக்கு. அது தேவையில்லை. அது உண்மை இல்லை. ஆனா அவர் இருந்ததுனால 2 பார்ட்டா பார்க்கணும். ஒண்ணு இளைஞர்கள் அவரை நோக்கி வந்தாங்க, ஈர்த்தார். அந்த அக்ரஸிவ், அந்த ஆவேசமான பாடி லாங்குவேஜ இளைஞர்கள் ரசிச்சாங்க. உண்மையா பொய்யா அதை பத்திலாம் கவலைப்படாத கூட்டம் அது. அவனுக்கு அண்ணாமலையினுடைய பேச்சு பிடிச்சிருக்கு. லட்சக்கணக்கில் போய் திரண்டான். பிஜேபிக்கு இல்லை, அண்ணாமலைக்குன்னு போனான். ஸோ ஒரு வகையில் அது கட்சிக்கு பலனா இருந்தது. அதை யாருமே மறுக்கல. இன்னொரு பக்கம் பொதுமக்கள் பிஜேபி சீண்டவே இல்லை, அண்ணாமலை ரசிக்கவே இல்லை. அப்படின்னா குறைஞ்சபட்சம் அண்ணாமலை ஜெயிச்சிருப்பார். பொதுமக்கள் அவரை ரசிச்சிருந்தா, பொதுமக்கள் பிஜேபி ரசிச்சு ஆதரிச்சிருந்தா குறைஞ்சபட்சம் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருப்பார். அந்த தரவுகளை வச்சு நான் பேசுறேன். அப்போ இதை அவரும் சுய பரிசோதனை பண்ணணும். ஏன் நம்ம இவ்வளவுதான் பாலிடிக்ஸ் பண்ணமே, ஏன் நம்ம ஜெயிக்கல, ஏன் மக்கள் வரல, ஏன் மற்ற இடங்கள்ல பெர்சன்டேஜ் 18 வாங்கிட்டோம் எல்லாரும் சேர்ந்து, ஏன் 25 ஆகல, ஏன் 30 ஆகலன்னு அவர் யோசிக்கணும்ல. அந்த சுய பரிசோதனைக்காக தான் இமயமலை போயிருப்பாரோ? அந்த அளவுக்குலாம் நான் சொல்ல வரும்ல. அவர் இப்ப லெஷரா டைம் கிடைக்குது. இனி எந்த இது இல்லை, வெளிநாட்டு கூட லெஷருக்கு போவாரு, சுற்றுலாக்கள் 4 இடங்களை பார்த்துட்டு வருவாரு. அவருக்கும் காயங்கள் இருக்குல்ல. இந்த அளவுக்கு நாம நீக்கப்படுவோம், தவிர்க்கப்படுவோம்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஏன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் காட்சிகள் வேறையா இருந்தது.